அருமை சொந்தங்களே, ஜூன் 5ஆம் தேதி 12 மணிக்கு நாம சொன்னோம், வி த லீடர் என்கின்ற அமைப்பு இது ஒரு அரசியல் இயக்கம், ஒரு மக்கள் புரட்சி. கீழிருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனும் நான் தலைவன் என்கின்ற இருமார்ப்போடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கான தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காம நானே ஒரு தனி மனிதனாக அந்த தீர்வில் பங்கெடுப்பேன், பாடுபடுவேன் என்கின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு சரியாக 38வது நாள். 38 நாள்ல 19 லட்சம் பேர்த்தை தாண்டி இதுல இணைந்திருக்கின்றார்கள். ஐயா, இதுவரைக்கும் நான் யாருக்குமே தொலைபேசியில போன் போட்டு யாருக்குமே, எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே இந்த வி த லீடர்ஸ் அமைப்புல இணைங்கன்னு யாருகிட்டையுமே சொல்லல. ஏன் சொல்லவில்லை என்றால், இது என்னுடைய குடும்ப கட்சி கிடையாதுங்க, என்னுடைய அமைப்பு கிடையாது. இது என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல, இது உங்களுக்கு சொந்தமானது. அதனால்தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றேன். இந்த அமைப்பை பொறுத்தவரை நானும் ஒரு தன்னார்வலர் தான். எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேர்மையான சமுதாயம் பிறக்கும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை. எனக்கு எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கனாவே தமிழ்நாட்டில் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லது பேசுறாங்க, நல்லது செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், வாய்ப்புக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பொள்ளாச்சியில வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய இந்த மாநாடு நமக்கு பறைசாற்றுகிறது. அருமை சொந்தங்களே, அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதற்கு முன்பான இருந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லாம் அன்னை போன் பண்ணி இவங்களை கூப்பிடுறாங்க அவங்களை கூப்பிடுறாங்க. யாரையுமே நான் கூப்பிட போவது கிடையாதுங்க, நீங்களும் கூப்பிடாதீங்க. நம்முடைய வேலையின் மூலமாக மக்கள் நம்ம கிட்ட வர, நம்ம வேலையை பார்க்க. எங்கேயோ மர வைக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போதை விழிப்புணர்வுக்கு எதிராக நிற்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுறாங்க, இளைஞர்களுடைய நலனுக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அவர்களாக நம்மோடு வி த லீடர்ஸ் குடும்பத்தில் இணைந்து 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 50 லட்சம் என்கின்ற எண் வரும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அழைக்கின்றார்கள் என்கின்ற பொருள் அது. இன்னைக்கு 19 லட்சத்திலிருந்து 50 லட்சம் நீங்க மனசு வச்சா ஒரு வாரத்திலையும் வரலாம், ஒரு மாசத்துலயும் வரலாம், 6 மாசத்துலயும் வரலாம். ஆனா அந்த 5 லட்சம் பேரும் வாலண்டியரா வரணுங்க, அவர்களாக வரணும். நாம யாருக்குமே போர்ஸ் பண்ணி வாங்க, ஒரு ஷீட் எடுத்துட்டு போய் உங்க பேர் சொல்லுங்க, மொபைல் நம்பரை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன், ஒரு மிஸ்டு கால் கொடுக்கிறேன், நீங்க வாங்க, அப்படி இல்லைங்க. 50 லட்சம் பேரும் அவர்களாக இந்த மாற்றத்திற்கு நான் துணை இருப்பேன்னு வரும்பொழுது மட்டும்தான் நிரந்தரமான ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் கட்டமைக்க முடியும். அருமை சொந்தங்களே, இல்லாட்டி ஆடி காலத்துக்கு பட்டம் அடிக்கிற மாதிரி பட்டம் பறக்கும், காத்து ஆடி முடிச்சோன்னே பட்டம் கீழே விழுந்து விடும். அதனாலதான் அருமை சொந்தங்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி நாம் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோமோ அடுத்த 6 மாத காலம் நமக்கான இலக்கு தெள்ள தெளிவாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாதம். 12ஆம் தேதி பொள்ளாச்சியில நான் இங்கே பங்கேற்கின்றேன், உங்களோடு நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்துறீங்க. 26ஆம் தேதி திருச்செந்தூர்ல தூத்துக்குடியிலும் நான் இருக்கின்றேன். அதுபோல இடையில நிறைய நிகழ்வுகள் இருக்கிறேன். அதே போல அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம். 50 லட்சம் மரம் நாம் வி த லீடர்ஸ் அமைப்பிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே வைக்கணும். 2000த்திற்கும் மேற்பட்ட ஏரி குளத்தை சுத்தம் பண்ணும், நதி நீரை சுத்தப்படுத்தணும், அங்க போய் கலக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம போய் பேசணும். அது ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மாதம், செப்டம்பர் முழுவதுமே. அடுத்து குழந்தைகள் நலம், அவங்க திரகாத்திரமா இருக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும், ஒரு குட் பாடி வேணும், நல்ல ஒரு உடம்பு சமுதாயத்துல கொண்டு வரணும். அதற்காக எல்லா விஷயத்தையும் அடுத்த மாசம் பேச போறோம். 6 மாத காலமும் சமுதாயத்தினுடைய 6 முக்கியமான பிரச்சனை எடுத்து வி த லீடர்ஸ் அமைப்பு ஒரு வாலண்டியர், ஒரு தன்னார்வலர், ஒரு தலைவரும் கூட மக்களை சந்தித்து எல்லா இடத்துல, இது போன்ற பெரிய மேடையா இருக்கலாம், சின்ன ஒரு நிகழ்வா இருக்கலாம், திண்ணையில் உட்கார்ந்து பேசலாம், ஆட்டோல போகும்போது ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட பேசிட்டு போலாம், கடையில போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பொருள் வாங்கும் பொழுது முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கவங்ககிட்ட பேசலாம், அரசு பேருந்துல போகும் பொழுது பக்கத்து சீட்ல இருக்கவங்ககிட்ட பேசலாம், ட்ரெயின்ல போகும்போது பேசலாம், பிளைட்ல போகும்போது பேசலாம். அதைத்தான் நாம் கேட்கின்றோம். தனி மனிதனாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கண் முன்னால் அந்த மாற்றம் நடக்கும். நிச்சயமாக நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. 12ஆம் தேதி ஜூலை மாதம் பொள்ளாச்சி என்பது ஒரு சரித்திரம். எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் அவர்களாக தன்னெழுச்சியாக வருவார்கள் என்பதை பொள்ளாச்சி பார்த்திருக்கிறது. திருச்செந்தூரும் 26ஆம் தேதி பார்க்கும். தமிழகத்தினுடைய பல பகுதிகளும் இதை பார்க்கத்தான் போகிறது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்க பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர்களுக்கான மேடையும் அவர்களுக்கான வாய்ப்பும் கொடுப்பதற்காக மட்டும்தான் வி த லீடர்ஸ் என்கின்ற அமைப்பு இருக்கு. அருமை சொந்தங்கள், இந்த 19 லட்சம் பேரை நீங்க பாருங்க.
19 லட்சம் பேர்த்துல 83% ஆண்கள் இருக்கிறாங்க. 17% நம்முடைய மகளிர். பெரும்பாலும் மகளிரை பொறுத்தவரை அரசியல் பக்கமோ ஒரு அமைப்பு பக்கமோ வரமாட்டாங்க. இன்னைக்கு 19 லட்சம் பேர்த்துல 17 விழுக்காடு மகளிர் சகோதரிகள் தாய்மார்கள் இருப்பது நம்முடைய முதல் வெற்றி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அது 33, 40, 50 என்று நம்முடைய தாய்மார்களை இன்னும் அதிகமாக நம்முடைய தன்னார்வ குழுல சேர்த்துக்கிட்டே போனோம். அரசியல் கட்சியில 1%, 2% உறுப்பினர்கள் இருப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 5% பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு அமைப்புல நம்ம ஆரம்பித்த ஒரு மாத காலத்துல 17% பெண்கள் என்பது நம்மை நம்பி வந்திருக்கின்றார். மாற்றத்தை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதையும் வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகப்படியாக எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு.